आज हम पांडिचेरी में आए हैं, कदीरकमम विधानसभा क्षेत्र, और ऐसे इंग्लिश में तमिल तमिल ये इनका नाम आर कनन है, जो कदीरकमम से इंडिपेंडेंट कैंडिडेट 2026 के चुनाव में खड़े हुए, तो ये बताएंगे अन्ना நீங்க பேசுங்க. புதுச்சேரி மக்களுக்கு வணக்கம். நான் கதிர்காம தொகுதியில் முதல் முறையாக இண்டிபெண்டன்ட் அதாவது மைக் சின்னத்தில் ஒரு வேட்பாளராக நான் நின்றேன். ஏனென்றால் மக்களுக்கு சரியான முறையில் இன்னும் மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. இவர் வந்தால் செஞ்சிருவார், அவர் வந்தால் செஞ்சிருவார், இவர் வந்தால். ஆனால் மக்களுக்கு அன்னதானம், ரெண்டாவது கிஃப்ட் பொருள், இதெல்லாம் கொடுத்து மக்களை திசை திருப்புறாங்க. ராசி அவங்க குடும்பத்தில் ஒரு புள்ள பெற்றுக்கிறாங்க, 2 புள்ள பெற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, எந்த நிலைமையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மக்கள் கணக்கெடுத்து யார் யாருக்கு சொத்து இல்லாத மனிதர் யார், சொத்து இருக்கிறவங்க யார், அவங்களெல்லாம் கணக்கெடுத்து மக்களுக்கு தேவையான இதை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பாண்டிச்சேரியில் ஒரு சாதாரண மனிதனும், ஒரு கூலி வேலை தொழிலாளியோ, ஒரு அனைத்து தொழிலாளரும் இன்றைக்கி நினச்சா ஒரு 20-30 உடம் ஒரு மண் வாங்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி விலை அதிகமாக ஓடிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் 1 சென்ட் மண் வாங்க போனோம் இன்றைக்கி இயலாத காரணமாக போச்சு. அதுக்காக அரசாங்கத்தில் அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை, எண்ணெய், பொருள் இதெல்லாம் கொடுக்கறத நிறுத்திட்டு அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப வேலை வாய்ப்பை கொடுக்கணும். இளைஞர்கள் படிச்சுட்டு தேவையில்லாத படிக்கிற சொல்லிட்டு பெற்றவங்களையும் காயப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் காயப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் சில தீய பழக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் சரி செய்யணுன்னா எல்லா மக்களையும் அவங்களுக்கு படிப்புக்கு ஏற்ற போல் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். படிப்பு இல்லாத, கல்வியறி இல்லாதவங்களுக்கு ஒரு கம்பெனி மூலமா வேலை பிடிச்சி கொடுக்கணும். குடும்பத்தில் வறுமை கோட்டில் இருக்கிறவங்கள சீக்கிரமாக ஒரு விடிவு காலமாக கொண்டு வரணும். இலவசத்தை சுத்தமாக தவிர்க்கணும். யார் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நமக்கு என்னன்னு அப்படி நினைக்கக்கூடாது. ஒரு மனிதன் பிறப்பது நெரிசல், இறப்பது நெரிசலாக இருக்கணும். உண்மையாக நடந்தால் ஆண்டவன் இன்னமும் பக்கபலமாக இருப்பான். நம்ம மீண்டும் வர எலெக்ஷனில் 2031 மக்கள் ஆதரவோடு நிற்போம். இதுக்கு மக்கள் எல்லாம் வழிகாட்டணும். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, இன்றைக்கி சதுரடி மண் பாண்டிச்சேரியில் 5000 ரூபாய் 6000 ரூபாய் வைக்குது. வீட்டு கம்பெனி வேலைக்கு போயிட்டு வருவாங்க, வீட்டு வேலைக்கு போயிட்டு வருவாங்க, கட்டட தொழிலாளர் வேலை செய்கிறவங்க. இன்றைக்கி பாதி சம்பாரித்து வாடகை கொடுத்தே அவன் இறக்கும்போது அந்த ஈம சடங்கு கூட வழி இல்லாமல் தவிச்சு போய் அந்த குடும்பமே நடுத்தூரில் போயிடுது. இது புதுச்சேரியில் இருக்கிற அரசு அதிகாரி, அது மட்டும் எம்எல்ஏக்கள், புதுச்சேரி முதல்வர் ஐயா எல்லாருமே இது ஒரு நடவடிக்கை எடுத்து அவங்கவுங்களுக்கு தேவைக்கேற்ற போல் அரசாங்கம் கொடுக்குற இந்த அரிசி, பருப்பு, கோதுமை இந்த மாதிரி பொருளெல்லாம் தவிர்த்துட்டு இன்றைக்கி ஏன்னா எடுத்துக்கிட்டால் எல்லாமே காஸ்ட்லி அரிசி வாங்கி சாப்பிட்றோம். இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் எல்லாம் காஸ்ட்லி அரிசியாக வாங்கி சாப்பிட்றோம். 60 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா அரிசி போட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஜனங்களுக்கு அந்த இது இருக்குது. சாப்பிட்ற அளவுக்கு அந்த எண்ணங்கள் போச்சு. இன்றைக்கி அவங்களுக்கு தேவையான இல்லடம் இல்லை. அந்த இல்லடத்தை நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு எல்லா குடும்பத்தில் மனித விமானம் பண்ணி மனித நேயத்தை உருவாக்கி மக்களுக்கு அந்த உதவி செஞ்சாவே அது தெய்வத்தின் ஒரு கருணை அடிப்படைன்னு சொல்லலாம். இந்த அடிப்படையை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கும் அரசியல் அண்ணன்
அரசியல் அண்ணன் அவர் எல்லாருமே இதை முடிவெடுத்து செய்யணும். நமக்கு வேண்டிப்பட்டவங்க தான், இவங்க நம்மளுக்கு வேண்டிப்பட்டவங்க தான், இவங்க வேண்டிப்பட்டவங்க தான், அவங்க வேண்டிப்பட்டவங்க தான் அப்படி பார்க்காம அனைத்து மதமும் அனைத்து சமூகத்தினரும் அனைத்து மக்களும் ஒரே மதம் ஒரே மக்கள். நம்ம தான் பிரித்து அவங்க பெருசு இவங்க பெருசுன்னு வந்துக்கிறோம். இதுக்கு எல்லாமே ஒரு மதம் மாறுதுன்னா பணம் ஒன்று தான் ஒரு குறிக்கோள். இப்படி தான் நாடு வாழ்ந்துட்டு இருக்கு. மக்களுக்கு நல்ல முறையில் கல்வி கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு வீடு கவர்மெண்ட்டு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இவர் பிரதமர் மோடிஜி ஐயா அவர்களை சந்தித்து மக்களை கணக்கெடுத்து அவங்களுக்கு 2.25 சென்ட் மண் கொடுத்து அதில் வீடும் கட்டி கொடுத்து பாதி தொகையை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு வேணும், மீதி தொகையை வீடு கொடுக்கும் நபரிடம் பெற்றுத பேங்க் மூலயமா செலுத்த வேண்டும் என்பதை தான் என்னோட நோக்கம். அது மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. ஆனால் அரசு சம்மந்தப்பட்டவங்க இதுக்கு சரியான முறை நிறைய எடுத்தே தீரணும். ஏன்னா இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நினைக்கிறோம் வல்லரசு நாடு சுதந்திர நாடு யூனியன் பிரதேசன்றோம். எந்த யூனியன் பிரதேசமாக இருக்குது? எங்கே இருக்குது? எல்லாமே கிடையாது. எல்லாம் அவங்க வரீங்க, அவங்க வேலை பார்க்குறாங்க, அவங்க போகிறீங்க. இன்னும் எவன் கஷ்டப்படுறான், எவன் வேலைப்படுறான், எவன் துக்கப்படுறான், எவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன நிலைமை, அவன் சூழ்நிலை என்ன? ஒரு தொகுதிக்கும் எலெக்ஷன் நடக்கும்போது 28 நாள் நடக்கிறீங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 1825 நாளில் 25 நாள் தான் மக்கள் கூட வழியாடுறீங்க. மீதி நாள் அந்த 1800 நாள் அனைத்து மக்களும் சரி, சில நபர்களும் சரி தேடுறோம், வரோம், ஓடுறோம், பார்க்குறோம். அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் யார் இருக்கிறோ, வேட்பாளருக்கு யார் உதவி பணியாளர் செய்தார்களோ அவருக்கு மொத்தம் என்னப்பா செஞ்சுலாம் பார்த்துக்கலாம் போலாம் பார்த்துக்கலாம். ஆனால் மக்கள் இருக்க எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கி ஒரு தலைவன் உருவாக்கிட்டார்னா அந்த தலைவன் எந்த வேதனைப்பட்டவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த தலைவனை விட்டு எனக்கு எந்த தலைவன் தேவையில்லை என்று வார்த்தைகளை போட வேண்டும். அதே போல் இந்த பாண்டிச்சேரி உருவாக்க வேண்டும். ஆனால் இப்போ இந்த இடத்துல இருக்கிறது மதிப்புக்குரிய அப்பாவப்பயத்தில் அருள் வாய்க்கும் அண்ணன் என்ஆர் அண்ணன் மாத்திரம்தான். இப்போ இந்த காலகட்டத்தில் அவரால் முடிந்தது போராடி மேலிடத்துல இது பண்ணி அவர் உடல்நிலை சரி இருக்குதோ இல்லையோ தெய்வத்தின் அருளால் அவரால் முடிஞ்சது மக்களுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. சில அதிகாரிகள் அவர் கூட இருக்கும் நபர்கள் அவர் சொல்லும் வார்த்தையில் கட்டுப்படாமல் தேவையற்ற வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரே இதாக நினச்சி ஒரே மாதிரியாக பண்ணணும் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். புதுச்சேரி மாநிலம். தேங்க்யூ. RRK பேரவை. வணக்கம்.